ஏன் முண்டக்கனி, ஐ லவ் யூ மாமான்னு சொல்லி ஆளை ஏத்தி விட்டுட்டு இப்போ போனையா எடுக்க மாட்டேங்கிற? இருடி பேசிக்கிறேன் என மனதிற்குள் அவளை செல்லமாக திட்டிக்கொண்டே வண்டியின் வேகத்தை மேலும் அதிகப்படுத்தினான். கவலைப்படாதீங்க தாத்தா, உங்க பேத்திக்கு சீக்கிரம் குணமாகிடும் என்று தங்கள் அலுவலகத்தின் வாட்ச்மேன் வேலை பார்க்கும் பெருமாள் தாத்தாவிற்கு நம்பிக்கை அளித்து கொண்டிருந்தான் கார்த்திக். தாத்தாவின் பேத்தியை தலப்பிரசவத்திற்காக அவர் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருந்தார். பிரசவ சமயத்தில் ஏதோ சிக்கல் ஏற்படவே ரத்தம் தேவைப்பட அவர்கள் யாராவது ரத்தம் கொடுக்கணும் என இவரிடம் கேட்க, பிழைப்புக்காய் ஊர் விட்டு ஊர் வந்தவருக்கு பாவம் யாரை தெரியும், அந்த பிரபல மென்பொருள் அலுவலகத்தில் அவரிடம் முகம் கொடுத்து பேசக்கூடியவன் கார்த்திக் ஒருவன் மட்டுமே. அவன் அவரிடம் அவனின் தொலைபேசி எண்ணை கொடுத்திருந்தான். எப்பொழுது ஏனும் உதவி தேவைப்பட்டால் தனக்கு அழைக்குமாறும் சொல்லியும் இருந்தான். கொஞ்சம் நேரம் தயங்கியவர் பின்பு ஒரு முடிவிற்கு வந்தவராய் அவனை அருகில் இருந்த தொலைபேசி மூலம் அழைக்க, அடுத்த அரை மணி நேரத்தில் கார்த்திக் அங்கே ஆஜராகி ரத்தம் கொடுத்ததும் மட்டுமில்லாமல் அருகில் இருந்த நல்ல உணவகத்தில் அங்கே இருந்த அவர் மனைவி மற்றும் அவர் பேத்திக்கும் சேர்த்து உனக்கு வாங்கி கொடுத்துவிட்டு அவரிடம் ஆறுதலாய் பேசிக்கொண்டு இருந்தான். அவனுடன் தீபன் மற்றும் சந்தோஷ் இருவரும் இருந்தனர். ஒரு வழியாய் மூவரும் அவரிடம் விடைபெற்று வெளியே கிளம்ப, அவர்கள் அந்த மருத்துவமனையை விட்டு வெளியேறும் தருவாயில் யாரோ சந்தோஷை தூரத்தில் இருந்து உறக்க அழைத்து கொண்டு இருந்தார்கள். சந்தோஷ் அது யாரென திரும்பி பார்க்க அங்கே ஹேமா நின்று கொண்டிருந்தாள். உடனடியாய் ஒரு அறிமுக புன்னகையை உதட்டில் தேக்கியவள், சார், நான் ஹேமா, ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டைம் வர்த்தினி கலெக்ட் பண்ணின கேஸ் ஹிஸ்டரிய கொடுக்க எங்க பத்திரிகை ஆபீஸ்க்கு வந்திருந்தீங்களே என்று நினைவூட்ட, சந்தோஷ் தனக்கு நினைவு வந்து விட்டது என்பதன் அறிகுறியாய் அவளை பார்த்து ஒரு அதே அறிமுக புன்னகையை திருப்பி கொடுத்துவிட்டு, ஞாபகம் இருக்கு மிஸ் ஹேமா, சொல்லுங்க என கேட்க, சார், நான் இங்க ஒரு கேஸ் ஹிஸ்டரி கலெக்ட் பண்ண வந்தேன். கூட எங்க கேமராமேன் வந்தார். அதுக்குள்ள இங்க பக்கத்துல ஏதோ பெரிய கலவரம்னு அதை கவர் பண்ண போயிட்டார். இப்போன்னு பார்த்து எங்க அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியலன்னு விஜய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா இப்பதான் போன் வந்தது. நான் உடனே போய் ஆகணும். என்ன பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் நீங்க கடவுள் மாதிரி கண்ணில் பட்டீங்க என அவனை பார்த்து உணர்ச்சி ததும்ப சொல்ல, ஐயோ என்னங்க நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க. நீங்க வர்த்தினி கூட வேலை செய்யறவங்க, உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டோமா என சந்தோஷ் பணிவாக பதிலளிக்க, அவனின் அந்த பதிலில் ஹேமாவின் மனது கொஞ்சம் அமைதி அடைந்தது. சார், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு எமர்ஜென்சி வார்டில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு பொண்ணு அட்மிட் ஆகியிருக்காம். எங்க எடிட்டர் எழுதிக்கிட்டு இருக்கிற கட்டுரைக்கு அந்த கேஸ் ஹிஸ்டரி தேவைப்படும்னு என்னை அனுப்பி வச்சிருக்கார். நான் உள்ள போய் அங்க இருக்கவங்க கிட்ட பேசிட்டு 10 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன். நான் கொடுக்குற ரெக்கார்டை எங்க ஆபீஸ்ல கொடுத்துடுறீங்களா ப்ளீஸ் என வேண்டுகோள் வைக்க, கண்டிப்பா செய்யறோம் சிஸ்டர் என இந்த முறை கார்த்திக் பதில் அளித்து கொண்டிருந்தான். ஆனால் உள்ளே சென்ற ஹேமா 2 நிமிடத்தில் கண்ணீர் வழியும் கண்களுடன் ஓடி வந்தாள். வந்தவள் நேரே சந்தோஷிடம் சென்று உள்ள உள்ள என திணற, சந்தோஷ் என்னாச்சு ஹேமா என பதற, ஐயோ உள்ள ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறது நம்ம வர்த்தினி என கதற, அவள் வாக்கியம் முற்று பெறும் முன்னே மூவரும் அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பை போல பாய்ந்து சென்றனர். தங்கள் பிளாட்டிற்கு வந்த ஹரி அது பூட்டி இருப்பதைக் கண்டு, அம்மணிக்கு கல்யாண வீட்டுல இருந்து கிளம்ப இன்னும் மனசு வரல போலையே
என மனதிற்குள் சொல்லிக்கொண்டே தன்னிடம் இருந்த மற்றொரு சாவி மூலம் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அவன் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி காற்றில் கலந்திருந்த நெடி அவன் முகத்தில் சிந்தனை கோடுகளை தோற்றுவித்தது. அவன் சிந்தனை படிந்த முகத்தோடு சுற்றிலும் பார்க்க, உணவு மேஜையில் கவிழ்ந்து கிடந்த பாட்டில்கள் இதுவரை உற்சாகத்தை அள்ளி தந்த அவன் மனதில் முதல் முறையாய் பீதியை கிளப்பியது. அதை மேலும் அதிகப்படுத்துவதைப் போல் காற்றில் படப்படுத்து கொண்டிருந்த இரு காகிதங்கள் அவன் வயிற்றில் புளியை கரைத்தது. கையில் இருந்த பயண பையை சோஃபாவில் விட்டெறிந்தவன் வேகமாய் முன்னேறி நடுங்கும் கரங்களால் அக்கடிதத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினான். முதல் கடிதத்தின் மேற்பகுதியில் ஒன்லி ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் என பெரிய எழுத்துக்களால் எழுதி அடிக்கோடிட்டு இருந்தால், அடுத்த கடிதத்தின் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் மை லவ்வபிள் ஓனர் என எழுதி அதன் அருகில் ஒரு பெரிய ஸ்மைலியை வரைந்திருந்தாள். ஏதோ பெரிய விஷயத்தை இக்கடிதத்தில் சுமந்து கொண்டு இருக்கின்றன என்ற உண்மை உரைக்க ஹரியின் இதயம் தாறுமாறாய் இயங்கத் தொடங்கியது. நடுங்கும் கரங்களால் ஹரி தனக்கான கடிதத்தை பிடித்து படிக்க தொடங்கினான். ஹாய் டியர் ஓனர், என்ன மீட்டிங் முடிஞ்சிட்டு திரும்பி வந்தாச்சா? பெங்களூர் எப்படி இருந்தது? அங்க பொண்ணுங்கள்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க உள்ள. நீங்க எத்தனை பேரை சைட் அடிச்சிங்க? ஓகே, நான் மேட்ருக்கு வரேன். அதற்கு மேல் சற்று நேரம் அழுதிருக்கிறாள் என்பதன் அறிகுறியாய் திட்டு திட்டாய் உறைந்த அவள் கண்ணீர் தடம் அவன் உயிர் வரை சென்று தாக்கியது. என் நேரமும் கண்ணீர் கண்களை விட்டு வெளியேறலாம் என்ற நிலையில் சற்றே தன்னை சமன்படுத்தி கொண்டு ஹரி மேற்கொண்டு கடிதத்தை படிக்க தொடங்கினான். நான் இப்ப செய்ய போற காரியம் முட்டாள்தனமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு இப்போதைக்கு இதை தவிர வேற வழி தெரியல ஹரி. குடிக்காதீங்கன்னு நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ண முன் வந்தாலும் ஐ எம் ஆல்ரைட், ஐ நோ மை லிமிட் சொல்லி சொல்லியே என் வாயை அடைச்சிட்டீங்க. ஆனா ஆனா இன்னைக்கு ஹேமா வச்சிருந்த கேஸ் ஃபைலில் இருந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் படித்ததும் என்னால் முடியல. ஒன்று குடி உங்கள் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பை ஏற்படுத்தி உங்களை பலவீனப்படுத்தி கடைசியாக உங்கள் ஹெல்த்தை பாதிக்கும். இல்லை உடனே அடிக்ட் ஆகி உடல் பாதிப்பு மன பாதிப்பு ரெண்டையும் ஏற்படுத்தும். நீங்கன்னு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த பாதிப்பு வந்தால் கூட அவங்க அனுபவிக்கிற நரக வேதனையே என்னால் பார்க்க முடியாது. அதான் நான் இந்த முடிவை எடுக்கிறேன். புரியல? இப்போ புரியும் பாருங்க. சீரியஸ், இன்னுமா புரியல? நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருக்கிற நான் ஸ்வாகா பண்ணி போகிறேன். ஆமாம், சைடிஷ்க்கு ஊறுகாய் ஓகேயா? ஏன்னா ஃப்ரிட்ஜில் இப்போதைக்கு கைவசம் அதுதான் இருக்கு. யோ, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டான்டா. என்ன பண்ணி போறேன்னு கேட்கலையே. உங்களை மாதிரி ஆக மாட்டேன். என் வண்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் ஏதாவது போறேன். ஸ்மாஷ் கிளாஷ். அப்புறம் வர்த்தினி கோயிங் டு வீர நரகம். பண்ணிக்கிட்டா நரகத்துல தான் போடுவாங்கன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான். அவ்வளவு நேரம் திடமாய் நின்று கொண்டிருந்த ஹரி மடங்கி சரிந்தான். அவன் கண்களில் கண்ணீர் பொங்கி காட்சியை மறைக்க அவனால் மேற்கொண்டு அவள் கடிதத்தை படிக்க முடியவில்லை. விக்கி விக்கி அழுதான். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கூட அவனுக்கு தோன்றவில்லை. கண்ணீரை அழுந்து துடைத்து கொண்டு மேலே படித்தான். பாஸ், இதுக்கு மேலதான் முக்கியமான மெசேஜ் இருக்கு. நீங்க பாட்டுக்கு அழுது காரியத்துக்கு எடுத்துடாதீங்க. இப்ப நான் சிந்த போற ஒவ்வொரு துளிக்கும் காரணம் அந்த அதை எப்பவும் மனசுல பதிய வைங்க. இதுக்கு மீறியும் நீங்க குடிக்க நினைச்சா அது ஏன் பொருதி குடிக்கிறதுக்கு சமம்.
இன்னும் உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை தரப்போறேன் ஓனர். டண்டனை. நான் பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பாவம் இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தான் அவங்கள தேற்றணும், ஆறுதலாக இருக்கணும். அவங்க எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களோ அப்பெல்லாம் அவங்கள சுற்றி நான் இருப்பேன்னு புரிய வைக்கணும். இந்த இடத்தில் அவள் மீண்டும் அழுதிருக்கிறாள் என்பதன் அடையாளமாய் கண்ணீர் துளிகள் காய்ந்திருந்தது. ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ ஹரிஷ். ஐ லவ் யூ. ஐ எம் ஆல்வேஸ் ஸ்பாயில் யுவர் லைஃப். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அழகா ஒரு பாப்பாவை பெத்துக்கணும். ஏன், அது நானா கூட இருக்கலாம். ஆனா என்ன, பேர் மட்டும் கொஞ்சம் மாடனா வைங்க. ஓகே? சக்கரவர்த்தினி வேண்டாம். தீட்சா நல்லா இருக்கா? இல்லனா தியா? எனக்கு 2 பேருமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஹரி, பை பை. என் ஃப்ரெண்ட்ஸை என் இடத்துல இருந்து நீங்க தான் பார்த்துக்கணும். கடைசி தடவையா உம்மா ஓனர். மறுபடி அழாம என்னை தேட ஆரம்பிங்க. குயிக். எந்த புதர்ல இருப்பனோ. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நம்ம டியாக்கோவும் மிண்டியும் 3 நாளாவே சந்தோஷ் வீட்டுல இருக்கு. என் சோகத்துல அவன் சாப்பாடு போற மறந்துட போறான். எந்த காரியம் இருந்தாலும் அதுங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறமால சொல்லுங்க. ஓகே? எனக்கு உங்க மிட்டிய கூட பிடிச்சு போச்சு ஹரி. இந்த லெட்டர் என்னை எழுத எழுத முடியவே மாட்டேங்குது. ஓகே பாய். அவள் கடிதம் அத்துடன் முடித்திருக்க, ஹரி அவளை தேட வேண்டுமே என்ற தவிப்பு ஒரு பக்கமும், அவளை அந்த நிலையில் காண தனக்கு தைரியம் இருக்கிறதா என்ற பயம் ஒரு பக்கம் என எந்த செயலும் செய்ய முடியாத கை அருந்த நிலையில் மீண்டும் கண்ணீர் பெருகி கொண்டிருந்தான். அவன் அழுது கொண்டிருக்கும் போதே அவன் செல்போன் அவனை அழைக்க, திரையில் தெரிந்த கார்த்திக்கின் பெயரை கண்டவனுக்கு அழுகை மேலும் பெருக, அதை மறைக்கும் எண்ணம் சிறிதும் அற்று அழுது கொண்டே போனை உயிர்ப்பித்து காதற்கு கொடுத்தான். அந்த புறம் கார்த்திக்கும் அழுது கொண்டிருக்கிறான் என்பதன் அறிகுறியாய் அவன் குரலும் கரகரத்து இருந்தது. ஹலோ ஹரி, இப்ப நான் எதுவும் டீட்டெயிலா சொல்ற நிலைமையில இல்ல. உடனே கிளம்பி ஜிஹெச் எமர்ஜென்சி வார்டுக்கு வாங்க என சொல்லிவிட்டு போனை வைத்துவிட, எமர்ஜென்சி வார்டு? அப்படி என்றால் வர்த்தினி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாள். உலகத்தின் மிக சிறந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேனும் அவள் உயிரை மீட்டு கொண்டு வந்து விடலாம் என்ற நம்பிக்கை அவனுக்கு தோன்ற, ஹரி தன் கண்களை துடைத்து கொண்டே அவள் தன் நண்பர்களுக்காய் எழுதிய கடிதத்தை தன் பேண்ட் பாக்கெட்டினுள் பத்திரப்படுத்தி கொண்டே வீட்டை பூட்டவும் மறந்து தன் காரை நோக்கி ஓடினான். அவன் அரசு மருத்துவமனையில் பார்க்கிங் ஏரியாவில் தன் வாகனத்தை நிறுத்திவிட்டு அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி ஓடிக்கொண்டு இருந்தான். அந்த வார்டின் முகப்பிலேயே நிலைமை கைமீறி விட்டதை ஹரி உணர்ந்திருந்தான். நிறைமாத கர்ப்பிணி காருண்யா மயங்கி விழுந்து அங்கே இருந்த இருக்கையில் அமர்ந்த வாக்கில் படுக்க வைக்கப்பட்டு இருந்தாள். சந்தோஷ் குழந்தையை விட மோசமாய் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டு இருந்தான். அவனை தேற்ற முயன்ற மற்றவர்களும் அவனுக்கு ஆறுதல் அளிக்கிறேன் பேர்வழி என்று சேர்ந்து அழுது கொண்டு இருந்தனர். ஆர்த்தி, நந்தினி, யாழிசை மூவரும் காருண்யாவின் அருகில் நின்று கொண்டு இருந்தனர். கையில் தண்ணீர் மாட்டிலை வைத்து கொண்டு இருந்த யாழிசை காருண்யாவின் மயக்கத்தை போக்க முயற்சித்து கொண்டு இருந்தாள். ஹரி வந்ததை யாரும் உணரும் நிலையில் இல்லை. அவனுக்கு உள்ளே தனியே சென்று வர்த்தினியை காண பயமாக இருந்தது. தனக்கு முதுகை காட்டி நின்று கொண்டிருந்த கார்த்திக்கின் தோளை தொட கார்த்திக் வேகமாய் திரும்பினான். அவன் திரும்பிய வேகத்தில் ஹரியின் காலரை கொத்தாக பற்றினான். வீட்ல கூல்ட்ரிங்க்ஸ் எதுலையாவது
மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா? வத்தினி வத்தினி அதை எடுத்து குடிச்சிட்டு டிரைவ் பண்ணி அட்மிட் ஆகியிருக்கான். இங்க இருக்கிற டாக்டர்ஸ் பேசுறது ஒன்றும் புரியல. நாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம்னு கேட்டா மெடிக்கோ லீகல் கேஸ், உடனே அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. வர்த்தினி எப்படி குடிச்சிருப்பா? எப்படி உங்களுக்கு தெரியும்ல? அவளுக்கு அந்த ஸ்மெல்லே ஆகாது. அப்புறம் எப்படி இப்படி ஆகியிருக்கும்? விடை தெரியா சிறுவன் போல் கார்த்திக் ஹரியிடம் விடையை எதிர்பார்க்க, உண்மை தெரிந்தால் இவர்கள் நிலை என்ன ஆகும்? அவன் இதயத்தில் தோன்றிய வழியை மறைத்தபடி, அந்த கடிதத்தை மறைத்து விட்டால் என்ன என்று ஒரு நொடி தோன்றிய எண்ணத்தை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துவிட்டு, இல்லாத தைரியத்தை மனதில் கூட்டிக்கொண்டு, நான் முதல்ல வர்த்தினிய பார்த்துட்டு வரேன் என்று திடமான குரலில் ஏம்பி விட்டு அந்த அவசர சிகிச்சை பிரிவின் உள்ளே சென்றான். வர்த்தினி எங்கே இருக்கிறாள் என்றே அவனுக்கு புரியவில்லை. ஏனெனில் சுற்றிலும் விதவிதமான உபகரணங்கள் உடலில் பொருத்தப்பட்டு பல நோயாளிகள் உயிருக்கு போராடி கொண்டு இருந்தனர். ஒரு நிமிடம் திரும்பி விடலாமா என்று கூட அவனுக்கு தோன்றியது. அந்த நேரம் அங்கே வந்த பயிற்சி மருத்துவர், யாரை பார்க்கணும்? இங்க எல்லாம் 2 நிமிஷத்துக்கு மேல யாரையும் அலோ பண்ண மாட்டோம் என கண்டிப்பான குரலில் தெரிவிக்க, வர்த்தினி ஹரி தயங்கி கொண்டே தெரிவிக்க, ஓ அந்த டிரைவிங் கேஸா? 7ஆம் நம்பர் பெட்ல போய் பாருங்க. நீங்க அவங்களுக்கு என்ன ஆகணும் என்று கேட்க, ஹஸ்பண்ட் என்ற ஒரு வரியில் பதில் அளித்தவன் 2:08 வர்த்தினியை அடைந்து விட்டான். அவனுக்கு வர்த்தினியை சுத்தமாய் அடையாளம் தெரியவில்லை. தலையில் ஏதோ பெரிய கட்டை போட்டு இருந்தார்கள். விழுந்த வேகத்தில் முகத்தின் ஒரு பக்கம் முழுமாய் சிராய்த்து இருக்க, அது மோசமாய் வீங்கி இருந்தது. அவள் சுவாசத்திற்காய் ஏதோ ஒரு கருவியை பொறுத்து இருந்தனர். உடலில் ஒரு இடத்திலும் அசைவு சுத்தமாய் இல்லை. இன்னும் சற்று நேரம் அங்கே இருந்தாலும் தான் வெடித்து அழ வேண்டி வரும் என்பதை உணர்ந்த ஹரி வேகமாய் வெளியே செல்ல முயல, அதே பயிற்சி மருத்துவர் அவனை நிறுத்தி வைத்தார். சார், கொஞ்ச நேரம் இங்க நில்லுங்க. பெரிய டாக்டர் இப்போ ரவுண்ட்ஸ் வருவார். உங்க வைஃப் கண்டிஷனை பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன சொல்லிவிட்டு அவர் தன் வேலையை பார்க்க சென்று விட, ஹரி அங்கே அமைதியாய் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே மருத்துவமனையில் டீன் சோமநாதன் பிரவேசித்தார். அவர் உள்ளே நுழையவும் பயிற்சி மருத்துவரும் அவரை தொடர்ந்து பிற ஊழியர்களும் அவருக்கு பதில் சொல்ல முன்னால் வந்தனர். டீன் வருகையை கேள்விப்பட்டு டியூட்டி சர்ஜன் அலறி பிடித்து ஓடி வந்தார். வந்தவர் நேரே பேஷண்ட் வர்த்தினி என விசாரித்து கொண்டு நேரே அவள் படுக்கையின் அருகில் சென்று விட்டார். சற்று நேரம் அவர்கள் அவள் நிலை பற்றி மருத்துவ மொழியில் பேசிக்கொண்டார்கள். அதில் ஒரு வார்த்தையும் ஹரிக்கு விளங்கவில்லை. அவர் இறுதியாக தன் கண்ணாடியை கழற்றிக்கொண்டே, கூட இருக்கிறவங்கள வர சொல்லுங்க, நானே பேசுறேன் என சொல்ல, அதுவரை நடப்பதை ஒரு மூலையில் நின்று அமைதியாய் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த ஹரி முன்னே வந்தான். நீங்க? அவர் கேள்வியாய் இழுக்க, அவ ஹஸ்பண்ட் என ஹரி விரைவாய் விடையளிக்க, இளமாறன் கிட்ட இருந்து இப்பதான் போன் வந்தது. இவங்க ரிப்போர்ட்டர் தானே என கேட்க, ஹரி தன் கடின குரலில் அது பார்ட் டைம் ஜாப் என விடையளிக்க, ஓ சாரி ஜென்டில்மேன், இப்போ அவங்க உயிருக்கு நாங்க எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. வயிற்றுல 3 அடுக்குகளையும் தாண்டி கண்ணாடி கிழிச்சிருக்கு. அதுல அதிகப்படியான குருதி இழப்பு. கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து இருந்தா கான்சியஸ் லெவல் ரீகெயின் பண்ணியிருக்கலாம். தலையில வேற அடிபட்டு இருக்கு. இப்போதைக்கு மேல் காயத்தை தையல் போட்டு குருதி இழப்பை நிறுத்தி இருக்கும். தலைக்கு சிடி ஸ்கேன் எடுத்திருக்க. அந்த ரிசல்ட் பார்த்துட்டு தான் எந்த விதமான பாதிப்புன்னு நாங்க சொல்ல முடியும். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அதிக குருதி இழப்புல அவங்க சிறுநீரகம் வேற தற்காலிகமா செயல் இழந்திருக்கு. டயாலிசிஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ
கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாரோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதா கேட்டாங்களாம். இங்க நாங்களே நல்லா தான் கேர் கொடுப்போம். நீங்க எதுக்கும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அப்படி கண்டிப்பா பிரைவேட் போகணும்னு தோணுனா சொல்லுங்க, அதுக்கும் ரெடி பண்ணி தரேன் என்று அவர் நிறுத்த, ஹரி சற்று நேரம் மௌனமாய் நின்றவன், வெயிட் பண்றோம் சார் என ஒரு மனதாக விடையளித்துவிட்டு வெளியே வந்தான். அங்கு எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் அவர்கள் அழுகையில் கரைந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆண்கள் பரவாயில்லை, இரு உயிர் ஓருடலுடன் இருந்த பெண்களும் அதே நிலையில் அமர்ந்திருக்கவும், ஹரி இந்த நிலையை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்று திகைத்து நின்று கொண்டிருப்பதே உள்ளே இருந்து வெளியே வந்த ஒரு செவிலியர், சார், இந்த பேப்பர் உங்க பேண்ட் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துடுச்சு, கூப்பிட கூப்பிட போய்கிட்டே இருக்கீங்க என்று சலித்து கொண்டே வர்த்தினி எழுதிய கடிதத்தை அவனிடம் நீட்ட, போனையும் சேர்த்து பின் பாக்கெட்டில் வைத்த தன் மடத்தனத்தை எண்ணிக்கொண்டே ஹரி அந்த காகிதத்தை கை நீட்டி வாங்கினான். போனை வெளியே எடுக்கும்போது கடிதம் வெளியே விழுந்திருக்க வேண்டும் என்று யூகித்தவன் அதை விரைவாய் மீண்டும் தன் பாக்கெட்டினுள் திணிக்க முயல, ஹரியின் முகத்தில் இருந்த பதற்றத்தை கொண்டே அந்த காகிதத்தில் ஏதோ இருக்கிறது என்பதை உணர்ந்த கார்த்திக் விரைந்து முன்னே சென்று அவன் கையில் இருந்த காகிதங்களை ஏறக்குறைய பிடுங்கினான். அவனை தடுக்க முயன்ற ஹரி வெற்றிகரமாய் தோல்வியை தழுவினான். ஒன்லி ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் என்று வர்த்தினியின் கையெழுத்தில் தொடங்கி இருந்த கடிதத்தின் முதல் பக்கத்தை கண்ட கார்த்திக்கிற்கு கண்களில் கண்ணீர் திரள, மேலும் அந்த கடிதத்தை படிக்கத் தொடங்கினான்.